டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கிவன். ஸோ ஏ வந்து ஒரு ஒர்க்கை 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். பி வந்து அதே ஒர்க்கை 36 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். சி வந்து அதே ஒர்க்கை 45 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ இப்போ ஏபிசி 3 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏ வந்து ஒர்க்கு முடிக்கிறதுக்கு 5 டேஸ் முன்னாடி வந்து லெஃப்ட் ஆகுறான். ஸோ நெக்ஸ்ட்டு பி வந்து ஏ லெஃப்ட் ஆனதுக்கு 2 நாளைக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் ஆகுறான். ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ நல்லா முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்ற மெத்தட் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஏபிசியோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சிட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிஃபோர் லெஃப்ட் அப்படின்ற கணக்கை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி பிஃபோர் லெஃப்ட்னு வந்தாலே அவங்கள லெஃப்டாக விடாமல் நம்ம ஒர்க்கில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணி ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி ஆட் பண்ணி நம்ம டோட்டல் ஒர்க்கு தான் வந்து கண்டுபிடிப்போம் நார்மலாகவே. ஸோ அந்த மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபுல் வீடியோவாக நம்ம சேனல் கீழே வந்து இந்த ஷார்ட்ஸு கீழே இந்த சேனல் நேம் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக அந்த கொஸ்டின் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ.